Good afternoon, viewers. And today's look at today's newspapers. Indian newspaper dated 6th August 2021. And now let us start from the now let us start from the end. அதாவது பின்னாடிலேருந்து நம்ம முன்னோக்கி போவோம். தி அதர் டே வி சா அன்னைக்கு அதர் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறேன்னா தி அதர் டே. அந்த நாள் நம்ம சரியாக ஞாபகம் இல்லை, அது எஸ்டர்டேயும் கிடையாது, ஒரு நாள் அப்படிங்கிறப்ப ஹவ் டு வி த யூசேஜ் இஸ் தி அதர் டே. தி அதர் டே வி சா த ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் த பேப்பர். ஃபஸ்ட் பேஜில் என்ன வரும்னு சொன்னோம், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த 14th பேஜ் இந்த லாஸ்ட் பேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போடுவாங்க. ஏன்னா இந்த ஹெல்த் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கெல்லாம் தே வில் லிவ் லாங் அண்ட் தே வில் ஹேவ் அ ஹெல்த்தி பாடி அண்ட் மைண்ட். அது கூட சொல்கிறாங்க சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த உடலில் தான் ஆரோக்கியமான மனதும் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி. ஸோ வி ஹேவ் டு கீப் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. if we develop some interest in sports, நம்ம உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அந்த விளையாட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர், பேட்மிண்டன், கிரிக்கெட், ஃபுட்பால், anything for that matter. இப்போ வந்து now we have a look at today's newspapers and sports page, and particularly sports page. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இந்தியா அண்ட் இங்கிலாந்து, நீங்கள் அடிக்கடி நம்ம கமெண்ட்ரி எல்லாம் பார்க்குறோம். அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, now we are going to telecast the match between India and England being played at Oval grounds அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, now we are going to telecast the fourth test match between India and England, the fourth test match between India and England being played at the Oval அப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து இமிடேட் பண்ணி பார்த்தோன்னா அது வரும். We are going to telecast the live match between India and England, the fourth test between India and England being played at Oval, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஹெட்லைன்? மும்ப்ரா ஆன் ஃபயர். மும்ப்ரா ஆன் ஃபயர்னா, மும்ப்ரா வந்து ரொம்ப அனல் பறக்கும் வேகத்தில் பந்து வீசினார்னு அர்த்தம். மும்ப்ரா நெருப்பில் இருக்காரு. வி ஷுட் நாட் டேக் த மீனிங் அஸ் இட் இஸ், அதாவது லிட்டரல் மீனிங் அப்படியே எடுத்துக்கூடாது. மும்ப்ரா ஆன் ஃபயர் அப்படின்னா நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க தான் அந்த மீனிங் நமக்கு புரியும். ஒரே நாளில் வந்து யூ குட் நாட் அன்ராவல் த மீனிங். அந்த சிக்கலான மீனிங், ரேவல்னால் வந்து அந்த சிக்கலாக எடுக்கிறது, அது மாதிரி தான் அந்த மீனிங்கை நம்ம எடுத்து அந்த மீனிங் வெளில கொண்டு வரணும். Mumra on fire as India scripts a sensational win at the Oval. ஒரு பரபரப்பான சென்சேஷன்னா ஒரு பரபரப்பான ஒரு வெற்றி. ஓவலில் வந்து ஒரு எழுதியது, ஸ்கிரிப்ட்னா எழுதுறது. இந்தியா here it is. Mumra on fire as India scripts a sensational win. வின்னுனா வெற்றி, சென்சேஷனல்னா ஒரு பரபரப்பான. ஒர்க்ஸ் இன் டேண்டம் வித் ஜடேஜா. டேண்டம்னா ரெண்டு பேரும் ஒன்றா, இன் டேண்டம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறது. தட் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா ஒர்க்ஸ் வித் ஜடேஜா டு ஸ்பார்க் எ கொலாப்ஸ் ஆஃப்டர் ஷர்துல் பிரேக்ஸ் த்ரூ. ஷர்துல் இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து ஒரு குயிக் 50 அடிச்சுக்காரு. உமேஷ் மாப்ஸ் ஆஃப் த டெய்ல். மாப்ஸ்னால் தொடச்சி எடுக்கிறது, வாழை வந்து தொடச்சி எடுத்துட்டார் உமேஷ் யாதவ். மாப்ஸ் ஆஃப் த டெய்ல் அப்படின்னா அந்த டெய்ல், இங்கிலாண்டுடைய டெய்ல் அண்ட் பேட்ஸ்மேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஃப்ரண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்,
டெய்லண்டர்ஸ் இந்த மாதிரி இந்த டெய்லண்டர்ஸ் வந்து அவர் தொடச்சி மாப்னா வைப் அவுட் தொடச்சி எடுத்துட்டார். என்ஸ் 15-year வெயிட் அட் த ஐகானிக் வென்யூ கோஸ் 2-1 அப். இந்த வந்து 50 வருஷமாக இந்த ஓவல் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்னாலே இந்த ஓவலு லார்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிச்சர்ஸ். இந்த லார்ட்ஸ் சொல்லுவாங்க மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படி சொல்கிறாங்க. அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் பிச் இஸ் நோன் அஸ் த மெக்கா ஆஃப் கிரிக்கெட். எப்படி முஸ்லீம்ஸுக்கு வந்து மெக்காவோ அதே போல் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு புனிதமான இடம் வந்து லார்ட்ஸ். அதே மாதிரி ஓவல் இது வந்து ஃபேமஸான பிச்சர்ஸ் இங்கிலாண்டில் லார்ட்ஸு அதே மாதிரி ஓவல்லாம். இப்போ இதில் இந்தியா வந்து ஜெயிச்சதே கிடையாது, 50 வருஷமாக ஜெயிக்கலை. இப்போ வந்து ஏன்ஸ் 15-year வெயிட் 50 வருஷம் காத்திருந்து இந்த வென்யூ, அந்த வென்யூனா அந்த பிளேஸ், இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஆஃப்டர் 50 years இந்தியா won the match, goes 2-1 up in the series. India and England, Ravindra Jadeja and Jasprit Bumrah spoke to a dramatic collapse. கொலாப்ஸ்னால் அப்படியே இடிஞ்சு விழுவுறது, அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து விழுவுறாங்க. அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டார் அப்படிமா, ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்தால் அப்படியே நடந்து போகும்போதே விழுந்துடும். கொலாப்ஸ் மீன்ஸ் சடன் ஃபால், அப்படியே நடந்து போகிறப்ப அப்படியே விழுந்துடும். அது மாதிரி கொலாப்ஸ், விக்கெட்ஸ் ஃபால். As India beat England by 157 runs to win the fourth test at the Oval on Monday and take a 2-1 lead in the 5-match series. அது 5 மேட்ச் உள்ள ஒரு தொடரில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் ஃபோர்த்து டெஸ்ட்லேயும் ஜெயிச்சு 2-1 அப்படின்னு முன்னணியில் இருக்குது. The third test match was won by England by an innings and many other runs. ஒரு இன்னிங்ஸில் இங்கிலாந்து ஜெயிச்சது. பட் நவ் இந்தியன்ஸ் ஆர் பேக் இன் தி கேம் அப்படி சொல்லுவாங்க. திருப்பியும் நல்லா வந்துட்டாங்கன்னா they are back in the game, back with the bang, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. The other day itself I referred to Neville Carter's statement when we were studying 11th standard. அப்போ வந்து there was a little book, இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து த கிரிக்கெட் பை நெவிலி கார்டர்ஸ். அதில் கூட நான் கொஞ்சம் சிலது தப்பாக சொல்லியிருப்பேன். நவ் ஐ கரெக்ட் இட், நவ் ஐ ரிமெம்பர், நவ் ஐ கரெக்ட் த வாட் இஸ் செட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெவிலி கார்டர்ஸ் கிரிக்கெட் இஸ் எ capricious blend of static and dynamic, sensational and somnolent. It is a game of glorious uncertainties அப்படி சொல்லியிருக்காரு. கெப்ரீஷியஸ்னால் மனசுக்கு அந்த பிளெண்டுனா ஒரு கலவை, மிக்சர். கிரிக்கெட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஸ்டாட்டிக். சில சமயம் போர் அடிக்கும். ஸ்டாட்டிக்னால் உட்காந்துருக்கிறது, அப்படியே ஒவ்வொரு ரன்னாக எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஸ்டாட்டிக். சில சமயம் டைனமிக்னா மூமெண்ட், ரெண்டு சேர்ந்த ஒரு கலவை. கிரிக்கெட் இஸ் அ கெப்ரீஷியஸ் பிளெண்ட். கெப்ரீஷியஸ்னால் நினச்ச இஷ்டத்துக்கு பண்ணுறது. கெப்ரீஸ்னால் என்ன சொல்கிறாங்கல்ல தமிழில், சபல புத்தி. சில பேர் கடைக்கில் வச்சு போனால் இந்த கலர் வேணுமாங்க, இல்லை அதே வேணாம், இல்லை அதே கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிற மைண்டு தான் வந்து கெப்ரீஷியஸ் மைண்ட். அது மாதிரி கிரிக்கெட் சேஞ்சஸ் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி டே, எவ்ரி இயர். அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு அது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ கிரிக்கெட் இஸ் அ capricious blend of static and dynamic, sensational and somnolent, said Neville Carders. அதே மாதிரி தான் இங்கே அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இந்தியா ஜெயித்தோன்னே எல்லோரும் ஒன்று இந்தியா போயிருந்தாங்க. சுனில் கவாஸ்கர் வந்து he criticized the England team as a team which contains only 2.5 men. The only 2 persons who are capable of threatening India. Threaten அப்படின்னா பயமுறுத்துறது வந்து ஆண்டர்சன், இவர் மட்டும்தான் வந்து இந்தியா வந்து, அதுவும் இல்லாமல் இந்த 2 பிளேயர் தான் இருக்கான்னு சொன்னாங்க. But in the second match ended in a draw. It was marred by rain. Marredனா spoiled by rain. M-A-R-I, marredனா spoiled by rain or rain curtailed match. அந்த இதில் கூட இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு I read in newspapers. ரெட்னா படிக்கிறதோடைய பாஸ்ட் தான். ரெட் READ, பாஸ்ட் டென்ஸும் READ தான், பட் இட் should be pronounced as red. I read in newspapers that India was about to win the second match, but it was spoiled by the rain. But in the third test, Australia came back with an innings and won by a great margin.
ஒரு இன்னிங்ஸும் அதுவும் இல்லாமல் ஒரு 100 ரன்னுக்கு மேலே வந்து மார்ஜினில் வச்சாங்க. அப்போ அவங்க விசிட்டர்ஸுங்கிறது வந்து நம்ம ஹோஸ்ட்டுங்கிறது அவங்க, நம்ம கெஸ்ட்டு, அவங்க ஹோஸ்ட். And the visitors bounced back in style following the innings defeat in the third test at Headingley and took an unassailable lead in the series. அந்த லீடு எப்படின்னா, அது திருப்பியும் வந்து அவங்க லீட் பண்ண முடியாது, வேணால் வந்து லெவல் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த இன்னும் there are ஃபைவ் மேட்சஸ். அடுத்த டெஸ்ட் ஜெயிச்சாங்கன்னா 2-2 தான் வரும் ஒழிய இந்த லீடை வந்து அவங்களால அன்அசைலபிள்னாக்கா அதை வந்து அட்டாக் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. அன்அசைலபிள் லீட் இன் தி சீரிஸ். இந்தியாஸ் விக்டரி கேம், நம்முடைய பாஸ்டன்ஸு கேம் 50 years after its first test and series win in England at the Oval in 1971. அதாவது 1971 ஜெயிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜெயிச்சிருக்கு, அது இல்லாமல் சீரீஸ் வின் பண்ணியிருக்கு. எப்போனா இந்த இயர் 1971. That means now it is 2021, means almost 50 years have gone. So after a long gap of 50 years, Kohli's team has won the game. India's victory came 50 years after its first test and series win in England at the Oval. England set a target of 398. England set a target of 368. அதாவது எப்படின்னாக்கா, இங்கிலாந்து செட் ஏ டார்கெட் ஆஃப் 360. எப்படி படிக்கணும், இங்கிலாந்து செட் ஏ டார்கெட் ஆஃப் 368. இங்கிலாந்து வந்து 368 ரன் டார்கெட் செட் பண்ணலை, இந்தியா செட் ஏ டார்கெட் ஆஃப் 368. வாஸ் வெல் பிளேஸ்ட் அட் 141 for 2 ஆஃப்டர் லஞ்ச் ஆன் த ஃபைனல் டே. அது லஞ்சுக்கு அப்புறம் 141 for 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணியிருக்கலாம். பட் ஜடேஜா அண்ட் மும்ரா, both pacemen, both fast bowlers from India, both strike உடைய பாஸ்டன்ஸு ஸ்ட்ரைக் அடிக்கிறது. as the host lost 4 wickets for 6 runs, slumping to 147 for 6. 141 for 2லேருந்து 147 for 6. It's mainly due to Jasprit Bumrah and Ravindra Jadeja. There was no way back from there. அங்கேருந்து இங்கிலாந்து வந்து அதுக்கு வந்து ஒரு எஸ்கேப் ரூட் தெரியவே இல்லை. England lost 2 more wickets before tea, including captain Joe Root, who was bowled playing on to Shardul Thakur for 86. இந்த ஜோ ரூட்டுக்கு மட்டும்தான் வந்து இந்தியா பயப்படணும்னு கவாஸ்கர் சொல்லியிருக்கார். கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the only 2 persons who are capable of threatening India are one Joe Root and Anderson, who was bowled playing on. Jadeja was rewarded for a probing spell. அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரம் பவுல் பண்ணுறது தான் அந்த ஒரு இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சுக்கு பேர் ஸ்பெல். ஆன் ஏ வேரிங் மேட்ச், வேரிங்னா டயர்டாகிறது. அசிப் ஹமீத் 43 நாட் அவுட் ஓவர் நைட்னா நேற்றைய இரவு, அதாவது நேற்று ஈவினிங்லேருந்து 43 நாட் அவுட் ஓவர் நைட். ஆட் 20 ஆஃப் 108 balls on Monday. 20 ரன் அடித்தார். த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பியர்ஸ் தி ஓப்பனர்ஸ் டிஃபென்ஸ். பியர்ஸ்டுனா ஊடுருவுதல், துளைத்தல். அந்த பால் வந்து அந்த டிஃபென்ஸை துளைத்து சென்றது. பியர்ஸ்னால் ஊடுருவி செல்வது. எப்படி எக்ஸ்ரே வந்து தோலை ஊடுருவி போன்ஸை போட்டுறதுக்கு, அதே போல் இந்த ஓப்பனர்ஸ் டிஃபென்ஸ் வித் டெலிவரி தட் பிச் ஜஸ்ட் அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப் and turned to clip the top of stump. Oli Pope, who made 81 in the first innings, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 81 ரன் அடிச்சிருக்கார், was bowled out for 2 by Bumrah, giving the fast bowler his 100th test wicket. இது ஜஸ்பிரித் பும்ராவுக்கு இன்னொரு மைல்ஸ்டோன். He has taken 100 test wickets. Bumrah then took his second wicket in 5 deliveries when he castled Johnny Bairstow for a duck with a brilliant Yorker. Moeen Ali fell soon after, followed by Parsons fell. அவரும் உடனே கொஞ்ச நேரத்திலே அவரும் விழுந்துட்டார். Moeen Ali fell soon after. The all-rounder also falling for a knot after deflecting a Jadeja delivery that turned and bounced not jumped, straight to short leg. Umesh Yadav climbed up the tail, much to the delight of the Indian fans among a capacity crowd, reveling na sandosham, make merry. சந்தோஷமாக இருக்கிறோம். Reveling in the South London sunshine. He took 6 wickets in the match, sealing the contest by having James Anderson caught behind of the new ball shortly after tea. In the morning, though it was Umesh and Bumrah who opened the attack, it was Shardul who broke the opening partnership with just his 4th ball of the innings and one delivery after Burns had completed a 50 to take England to 100. Burns had completed a 50. Shardul's leg cutter saw the left-hander edge to wicketkeeper Rishabh Pant,
Hamil completed a 123 ball 50, his fourth in 5 tests before he was dropped by Mohammad Siraj on mid-on by Jadeja. The left-armer, however, nailed the some history here. India's 9th victory in 66 tests against England in England. இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்தை எதிர்த்து 66 டெஸ்ட்டுகளில் பெற்ற 9வது வெற்றி. இந்தியாஸ் 9th victory in 66 டெஸ்ட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இன் இங்கிலாந்து. இங்கிலாண்டை எதிர்த்து இங்கிலாந்து மண்ணில் 66 டெஸ்ட்டுகளை விளையாடி 9வது வெற்றி. அது நல்லா படித்து பாருங்கள். The fourth time the Indians have won a test in England after conceding the first innings lead. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு கொடுத்துட்டாங்க. இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீடு எடுத்துருச்சு. கன்சைடுனா விட்டு கொடுக்குறது. அப்படி இருந்தும் 4வது வாட்டி வந்து ஜெயிச்சு. இது வந்து ஃபோர்த் டைம் இங்கிலாந்து ஹேவ் டேக்கன் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீட் பட் ஃபெயில்டு டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் அண்ட் கெட் டிஃபீட்டட் in the match. Lead conceded 71, won by 4 wickets, the Oval 1971. எப்போ சொல்லியிருக்காங்க பார். 71 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 விக்கெட்ஸ் இந்த ஓவரில் 1971. அடுத்தது 24 லீடு வந்து 24, ஒன் பை 95 ரன்ஸ் அட் லார்ட்ஸ் இன் 2014. எவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்காங்க? 27 ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் 1 by 151 ரன்ஸ் இன் லார்ட்ஸ் 2021. அது வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில். இப்போ வந்து இது த ஃபோர்த் டெஸ்ட்டில் லீடு வந்து 99 ரன்ஸ் கன்சீடுனா கொடுக்குறது. அதாவது அவங்க கன்சீடுனா விட்டு கொடுக்குறது. அதில் வந்து கொடுக்குறதுன்னு அர்த்தம். அவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க 99. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 99 ரன் இந்தியாவோட இங்கிலாந்து அதிகமாக இருக்குது. பட் India won by 157 runs in the over 2021, the second occasion in this series after Lords that Kohli's men have overturned கவுத்துடுறது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டெஃபிசிட், முதல் இன்னிங்ஸில் உள்ள பற்றாக்குறையை கவிழ்த்து விட்டார்கள். டு வின் அ டெஸ்ட். இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பாருங்கள். டெல்லிங் ப்ளோ அப்படின்னா அதை வந்து சொல்கிற மாதிரியான அடி. ஆஃப்டர் மும்ராஸ் ட்வின் ஸ்ட்ரைக் ஷர்துல் காட் ரிட் ஆஃப் த இன்ஃபார்ம் ரூட். காட் ரிட் ஆஃப்னா ஒருத்தரை வந்து எடுத்துறது. கெட் ரிட் ஆஃப், பாஸ்ட் டென்ஸ் காட் ரிட் ஆஃப் அப்படின்னா ஒருத்தரை வந்து அந்த இதுலேருந்து எடுக்கிறது. ஒரு பர்சனை கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா அவனை கொண்டு வருதுன்னு அர்த்தம் இருக்குன்னா மேட்ச்சில் வந்து அவர் அவுட் ஆக்குறது. இந்த இன்ஃபார்ம், அதாவது ஃபார்ம் வந்து ரூட். ஏன்னா அந்த only two players who can threaten India is one is Joe Root, another is Anderson. This is how sports page. And another important thing is how the roaring Rohit Sharma, who scored more than 127 runs, the first century who has scored is first overseas century. ரோஹித் சர்மா வந்து 8 செஞ்சுரி போட்டிருக்காரு. அது ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் செஞ்சுரி இப்போ வந்து இந்த மேட்ச்சில் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் 94 இருக்கும்போது 6 அடித்து he got into 3 figures marks. That's another remarkable thing in this match. Now let us be silent and watch what is happening in the 5th test. And another thing is that England could not win the series, but the possibility is that only it can level the series and India may square up the series or win the series. The chances are there. Let's wait and see. Thank you.